அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியர் அவர்களின் கணிப்பின்படி ஜூன் மாதம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு கடைசி 25 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி 25 நாட்கள் அவர்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா? என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும்? இந்த மாதிரி பாதிப்புகளை பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பரிகாரத்தை மேற்கொள்ளலாம்? எப்படிப்பட்ட பலன்கள் மொத்தத்தில் இந்த ஜூன் மாதம் கடைசி 25 நாட்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். இந்த பதிவு தனுசு ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களை இந்த ஜூன் மாதத்தின் கடைசி 25 நாட்களில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது ஜூன் மாதம் அப்படின்னு சொன்னாலே தனுசு ராசிக்கு தொடக்கத்தில் தடுமாற்றங்கள், அது மட்டும் இல்லாமல் மனதில் குழப்பமான நாட்களாக இருக்குங்க. நாட்கள் செல்ல செல்ல மாதத்தினுடைய பகுதி, அதாவது கடைசி 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவிற்கு உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாயால் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ரிஷப ராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கை கொஞ்சம் சாதகமான நிலையை குறிக்கும். 2024 ராகு கேது பயிற்சியால் எந்த மாற்றமும் கிடையாது. மாதத்தின் இறுதி நாட்களில் சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி நடக்கிறது. ஜூன் மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கலாம். சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துங்க. அதனால் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாயம் தரக்கூடிய புத பகவானை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 3 முறை பார்க்கும் பொழுது பெயர்ச்சி ஆகிறாரு. அதாவது ஜூன் 1ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரைக்கும் ரிஷப ராசியில், ஜூன் 15 முதல் 29 வரைக்கும் மிதுன ராசியில் ஆட்சி பெற்று அமர்கிறாரு. ஜூன் 30 இருந்து கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். லாபம் தரக்கூடிய சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சியானது ஜூன் 12 வரைக்கும் ஆட்சி பெற்று ரிஷப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் ஜூன் 13 முதல் மிதுன ராசிக்கு செல்கிறார். அதே மாதிரி முன்னேற்றம் தரக்கூடிய குரு பெயர்ச்சியானது ஜூன் 3ஆம் தேதி குரு பகவான் அஸ்தங்கத்தில் இருந்து விடுபடுகிறார். பெரிதாக எவ்வித பாதகத்தையும் அவர் உங்களுக்கு ஏற்படுத்த மாட்டார். அதே மாதிரி சூரிய பெயர்ச்சியானது ஜூன் 15ஆம் தேதி முதல் சூரியன் மிதுன ராசியில் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். நன்மை தரக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சியானது ஜூன் 1ஆம் தேதி முதல் மாதம் முழுவதும் மேஷ ராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக சில நேரங்களில் உங்களுக்கு பார்க்கும் பொழுது நிறைய நற்பலன்கள் கிடைக்கவும் பல நேரங்களில் சாதகமற்ற நிலைகளை உருவாக்கக்கூடிய வகைகள்லையும் அமையப்பெறுகிறது இந்த ஜூன் மாதம். அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதத்தினுடைய கடைசி 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் தடைகளும் அதற்கு பிறகு வளர்ச்சியும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆரம்பம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பலவித தடைகள் இருக்கலாம், சிக்கல்கள் இருக்கலாம், நீங்கள் போராட வேண்டிய நிலையும் ஏற்படலாம். பின்னர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா திடீர் பிரச்சனை உங்களுக்கு தலை தூக்குங்க. இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாகலாம். அது திடீரென்று உருவாகக்கூடிய பிரச்சனையாக இருக்கும். இதன் காரணமாக திக்கற்ற நிலையில் நீங்கள் இருக்கக்கூடிய நிலையும் ஒரு சில தனுசு ராசிக்கு ஏற்படும். அது எவ்வாறாக இருக்கும் அப்படின்னா தன் தலை மீது இடி மேலே இடி விடுற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் உங்களுக்கு அடுக்கடுக்காக வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அவை அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் நீங்கள் எளிதாக
தீர்க்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த காலத்தில் கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக துணை நிற்பார். அதுவும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக துணை நிற்பார். அதனால் அடுக்கடுக்கான பிரச்சனைகள் உங்களுக்கு எழுந்தாலும் கடவுளினுடைய துணையின் கொண்டு நீங்கள் அனைத்தையுமே எளிதாக சமாளித்து வென்று வெளியில் வருவீங்க அப்படிங்கிறதுலையும் எந்தவித ஐயப்பாடும் கிடையாதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாகும் அப்படின்னாலும் கூட பாதகமான விளைவுகளையும் நீங்கள் எதிர்கொண்டாக வேண்டிய சூழ்நிலையில தான் இருப்பீங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவிற்கு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல தோல்வி, சவால்கள், வாழ்க்கை துணை வழியாக ஆதாயம் இல்லாமல் இருக்கிறது போன்றவை எல்லாம் உங்களுக்கு உருவாகும். அதுக்கப்புறம் வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம், அனுகூல பலன்கள், வளர்ச்சி முதலியவை இருக்க செய்யலாம். அதே மாதிரி தொழிலில் வளர்ச்சி இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழிலில் என்னத்தான் வளர்ச்சி இருந்தாலும் அலைச்சலும் செலவுகளும் மற்றொரு புறம் ஏற்பட செய்யும். முக்கிய முடிவுகளை இந்த மாதத்தில் எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதேனும் வாய்ப்புகள் கிடைக்கிறது அப்படின்னா அந்த வாய்ப்புகளை நீங்கள் கண்டிப்பாக தவறவிடவே கூடாது. அதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக அமையப்பெறும். வாழ்க்கையை திசை திருப்பக்கூடிய வாய்ப்பாகவும் அவை அமையறலாம். சின்ன வாய்ப்பு தானே, இது எதுக்கு நாம் இது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அசால்ட்டாக விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அங்கேயே நின்றுவிடும். அதனால் சின்ன விஷயமாக இருந்தாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அனுகூல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதிர்ஷ்டத்தின் வாயில நீங்கள் சென்று அடையலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் கலவையான மாதமாகவே இருக்க போகின்றது. உங்களுடைய நலம் விரும்பிகள் வாழ்க்கையின் கடினமான நேரத்தில் உங்களுடன் துணை நிற்பாங்க. தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளை கைவிட்ட விடாதீங்க. அப்படி இல்லைன்னா பிற்காலத்தில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் கிடைக்காமல் போகலாம். மாதத்தின் 2ஆம் பாதியில் உங்களுடைய வணிகம் மீண்டும் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டுவதை உங்களால் பார்க்க முடியும். ஜூன் மாதத்தின் 2ஆம் பாதி வேலை செய்பவர்களுக்கு ஓரளவிற்கு சாதகமாகவே இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுடைய பணியை மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. பணியிடத்தில் உங்களினுடைய மதிப்பு மரியாதை சற்று உயரவும் ஆரம்பிக்கலாம். அதே சமயம் செவ்வாய் மேஷ ராசியில் ஆட்சியாக அமர்வது உங்களுடைய ராசிக்கு 12வது அதிபதி ஆட்சி பெறுவது தொலை தூரத்தில் வசிப்பவர்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய வகையில் இருக்கும். குழந்தைகள் வழியில் நல்ல செய்திகளை நீங்கள் கேட்பதற்கான வாய்ப்பும் அமையப்பெறுகிறது. அதே சமயம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் கடைசி 25 நாட்களுக்கு குறிப்பாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆரம்பம் சற்று சவாலாகவே இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுடைய மனம் ஏதோ அறியாத பயத்தை பற்றி கவலைப்படலாம். உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் அதிகம் கவலைப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் சில நாட்கள் உங்களுக்கு சற்று பாதகமாக கலக்கத்தை ஏற்படுத்துவது போல இருந்தாலும் நீங்கள் சவால்களை தைரியமாக எதிர்கொண்டால் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு நிச்சயம் கிடைக்கப்பெறும். குழப்பத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுக்காம பிறகு தள்ளி போடுவது நல்லது. நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா மாதத்தின் 2வது வாரத்தில் நீங்கள் நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடலாம். இந்த காலகட்டத்தில் வருமானத்துடன் ஒப்பிடும்போது அதிக செலவுகள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். நெருங்கிய உறவை இனிமையாக வைத்திருக்க பேசும்போது கவனமாக இருப்பது அவசியம். அது மட்டும் இல்லாமல் மக்களுடன் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல சவால்கள் இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் எழலாம். எதற்கெடுத்தாலும் போராட வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் மாதத்தினுடைய பிற்பகுதி ஓரளவிற்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடுக்கடுக்கான பிரச்சனைகளை சந்தித்தாலும் கூட எளிதில் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் எளிதாக வென்று விடுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனைத்து விஷயத்திலையுமே சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட பாருங்க. எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் நிதானித்து பொறுமையுடன் செயல்படக்கூடிய பட்சத்தில் அனைத்துமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாதகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தினமும் பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு அப்படி இல்லைன்னா இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலமாக அனைத்துமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாதகமாக இருக்கும்.
இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால இறைவனை நீங்கள் தரிசனம் செய்வது, இறைவனை வழிபடுவது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அரணாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை இறைவனால் மட்டுமே தவிர்க்க முடியும். அதனால் தினமும் பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க, குலதெய்வத்தை நினைத்து கொள்ளுங்க, இஷ்ட தெய்வ ஞாமத்தின் பெயரை உச்சரிங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் கஷ்டம்னு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் துன்பத்தில் இருக்கும்போது, துயரத்தில் இருக்கும்போது, இதற்கு எனக்கு விடையே தெரியல, இந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க. அடுக்கடுக்கான பிரச்சனைகள், இடி மேலே இடி விடுற மாதிரியான ஒரு நிர்பந்தம் இருக்கிறது சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னக்கூடிய நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து கொண்டு அவர்களுடைய நாமத்தை உச்சரிங்க. அப்படி இல்லையா உங்களுடைய இஷ்ட தெய்வ நாமத்தை உச்சரிங்க. இதுதான் உங்களுக்கு ரொம்ப பெரிய பலன்களை கொடுக்கும். நிதானமாக செயல்படுங்க, பொறுமையாக கையாளுங்க, புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொண்டீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சுபிக்ஷம் நிறைந்த காலகட்டமாக அமையப்பெறுங்க.